ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், எப்போ தோணுதோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கினதோ வீட்டில் அரைச்சதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 பேரிச்சம்பழம் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பல்ஸில் வச்சு ஒரு 2-3 தடவை அரைச்சிங்கனாலே போதும். நல்லா அந்த கேரட் நல்லா அந்த மாதிரி மாவோடு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது மாவு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாவை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு லேஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மாவு ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாவு வந்து ட்ரையாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு கேரட், நல்ல பெரிய கேரட்டை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. நம்ம கேரட் சேர்த்து அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கேரட் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காத்தூளும் சேர்த்து வந்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவு வந்து உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி நான் மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதாவது மூடி இருக்கும் இல்லையா, மண் சட்டி மூடி, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் தாராளமாக செய்கிறதா இருந்தால் செய்யலாம். புட்டு செய்கிற பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதுலேயும் செய்யலாம். நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு எடுக்கிறதா எடுக்கலாம். பவுலில் போட்டு கூட நீங்கள் தாராளமாக வேக வச்சு எடுக்கலாம். இதில் அடியில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவினது சேர்த்துட்டு மேலே நம்ம கலந்து எடுத்த மாவை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்ததுனால ஒரே பேட்சாக அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப இந்த மாதிரி அமுக்கி விட்டுறாமல் லேசாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்று போல் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு மேலே ஒரு இலை போட்டு மூடிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி திருப்பி ஒரு ஸ்டீமரில் மேலே வச்சு வேக வச்சுக்கணும். அடியில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு ஸ்டீமரை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பவுலை நம்ம திருப்பி உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம், மொத்தம் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு சூடாகினதும் இந்த தட்டை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு பவுலில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மொத்தமாக ஒரே பேட்சாக வேக வச்சதுனால 10 நிமிஷம் எடுத்திருக்கு. இதே நீங்கள் சின்ன சின்ன கப்பில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 7-8 நிமிஷம் வெந்தாலே போதும். டைம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து சர்வ் பண்ணலாம். இதில் நம்ம இனிப்புக்காக ஏற்கனவே வந்து டேட்ஸ் சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்கள் டேட்ஸ் மட்டுமே இனிப்புக்கு போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.